நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அங்கிருக்கும் சுக்கிரனும் 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் பார்க்கிறார். ராசிநாதன் புதன் 2 நாள் கும்பத்திலும் 3 நாள் கும்பத்திலும் 4 நாட்கள் மீனத்திலும் இருந்து ராசியை ராசிநாதன் பார்க்கிறார். அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் இருக்கும். நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 9க்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். ஆதலால் பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு சுபீட்சம், ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்கறதால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், வீண் வாதங்கள் வரும். வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். செவ்வாய் பூமிகாரகன் 3ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு செல்ல இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 4ஆம் இடத்து அதிபதி 7இல் நல்ல நிலையில் இருக்கிறார். சுக்கிரனோடு இணைந்து ராசியை பார்க்குறாங்க. அதனால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனால் குடும்பத்தில் மற்றவர்கள் கொஞ்சம் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குலதெய்வத்தின் பரிபூர்ண கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. 12 கூடியவன் 6ல் இருக்கார், இருந்துட்டு போட்டோம். சூரியன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். உங்களை பொறுத்தவரையிலையும் 12 கூடியவன் தானே. அப்போ 6ல் இருக்காருன்னா -*−+. அப்போ சூரிய பகவான் உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படி சொல்ல வேண்டியது. அடுத்தது 7ஆம் இடம் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், உச்ச நிலையில் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் உடையவர். அதனால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இன்டீரியர் டெக்கரேஷன், ஒப்பனை கலைஞர்கள், அழகு நிலையங்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குது.
அவங்களுக்கெல்லாம் ஒரு சுபீட்சமான ஒரு காலகட்டம் எப்பொழுதும் இல்லாத இந்த காலகட்டத்தில். ஏன்னா அவர் சில வாரங்கள் மட்டுமே உச்சநிலையில் இருக்கிறார். அப்போ உச்சநிலையில் இருக்கும்பொழுது உச்சத்தை தர வேண்டும் அல்லவா உங்களுக்கு. ஒரு அதோடு மட்டுமில்ல, இந்த உங்களுக்கு அரசு வங்கி, தனியார் துறை பணி, அதாவது இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, ஃபைனான்ஸ் நிதித்துறையில் வேலை பார்க்குறவங்க, செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள், அரசு கருவூலம், தங்க நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், துணி வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், ஃபேன்சி ஸ்டோர், இப்படி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குங்க. சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சுக்கிரன் இருந்தால் தான் அவங்களாம் சாதிக்க முடியும். நடிகைகள்னு எப்படியோ சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை பொறுத்தவரை இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. மற்றபடி 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். ஆனால் ஒரு சிலருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், மற்றவங்களை நம்பி கேரண்டர் கையெழுத்து போட வேண்டாம். அசிங்கம், அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மற்றபடி 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இதை பொறுத்த வரலையும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. சகோதரர்களால் ஒரு நன்மையும் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு அதிகபட்சமாக மீனத்தில் தான் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் புதன். ஆதலால் புதனுடைய ஆதிக்கம், அதாவது பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபீட்சமான ஒரு வாரம். அதுக்காக பத்திரிகைத்துறை, அந்த மீடியா துறை, இந்த சினிமா துறை, இதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு போக்கு, நிம்மதியான அமைப்பு இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 11ஆம் இடம் சுபீட்சமாக இருக்குது. அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்லா பண்ணால் தானே லாபம் வரும். ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும். 11ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.